வணக்கம், வெல்கம் டு சாகேத்ராம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாமையை வச்சு சூப்பரான ஒரு கிச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 டம்ளர் சாமை எடுத்து வச்சுருக்கேன். இது தோல் நீக்கின கல்லெல்லாம் நீக்கினது தான். ஸோ திரும்ப இதை க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஆல்ரெடி பாலிஷ் பண்ணது தாங்கிறதுனால இதை நான் 1/2 அன் ஹவர் மட்டும் இப்போ ஊற வைக்க போகிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த 1 டம்ளர் சாமையை எடுத்து ஊற வச்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அந்த 1 டம்ளர் அரிசி, சாமை அரிசி எடுத்தேன் இல்லையா, அதே அளவில் 1/4 டம்ளர் நான் பயத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே தண்ணி ஊற்றி 2-3 தடவை அலசிட்டு அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர், அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். சிறுதானியம் எல்லாமே ஊறுனா தான் சீக்கிரமாக வெந்துடும், இல்லாட்டி வேகாது. இது ஒரு பக்கம் ஊறட்டும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். அடிகனமான ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ரெஷர் பேன் நல்லா சூடானதும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்க போகிறேன். பேன் நல்லாவே சூடாகட்டும். நெய் நான் இது வீட்டிலையே காய்ச்சின நெய் தான். ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்குறவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க நம்ம சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள பிளேலிஸ்ட்டில் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா ஆயிட்டுருக்கு அந்த பக்கம். இந்த பக்கம் தேவையானதெல்லாம் நான் அரிசியாக சொல்லிடுறேன். இப்போது கேரட், பீன்ஸ், பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு தான். அடுத்தது ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், 4-5 பல் முழு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளவு தான் மெயின் மசாலாவுக்கு தேவையானது. அடுத்தது தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த பக்கம் டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு, அப்புறம் ஜீரகம் எல்லாம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அதாவது தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது காரம் கிடையாது. நெய் நல்லா சூடாகிடுத்து. இதில் நான் கடுகு போட்டிருக்கேன். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஜீரகத்தையும் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே இது உங்களுக்கு தேவையானது தான். நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வரிசையாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் இல்லையா, அதை போட்டிருக்கேன். 4-5 பல் பூண்டு போட்டிருக்கேன். தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இஞ்சியை கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். இதுதான் மெயினாகவே கிச்சடிக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இஞ்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயம் இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 நிமிஷம் அப்படியே இந்த நெய் சூட்லேயே வதங்கட்டும். நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக நெய்யில் தான் பண்ணுவேன். இந்த மாதிரி சிறுதானிய வகைகள்லாம் நீங்கள் அப்படியே சாதமாக வடித்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்காது. பெரியவங்களுக்கும் அவ்வளோவா விரும்பிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீக்லி 3 தடவைலேருந்து 4 தடவை வரைக்கும் சிறுதானிய வகைகளை கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு ரெசிப்பியில் சேர்த்துப்பேன். நான் கண்டிப்பாக நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிச்சடி, புலாவ், பிரியாணி ஏதாவது ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒரு முறையில் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள்.
எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தையும் எங்கள் வீட்டுக்காரரும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அப்படியே உங்களுக்கும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன காய்கறிகள் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். காரம் அதனால் அவ்வளோவா இருக்காது. இது நல்லா எல்லாம் வதங்கி வரட்டும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், டின்னருக்காக இருக்கட்டும், லஞ்சுக்காக இருக்கட்டும், எல்லா டைம்லேயும் சூட்டபுளாக இருக்கும். ஓவர் வெயிட் எல்லாம் போடாது. நம்ம நார்மல் அரிசியை விட இதில் கார்போஹைட்ரேட்லாம் வந்து ஓரளவு சமமாக தான் இருக்குது. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே போடுறேன். இதில் நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி போட்டிருக்கேன். காலிஃப்ளவர்லாம் இருந்ததுன்னா நீங்கள் காலிஃப்ளவரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் இதிலேயே வதங்கட்டும். தோல் நீக்கப்படாத இந்த சிறுதானிய வகைகளாக இருந்ததுன்னா மோர் தென் 1 ஹவருக்கு மேலே ஊற வைங்க. ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் அது வேகாது. தோல் நீக்காததெல்லாம் சீக்கிரம் வேகாது. இன்றைக்கி நான் தோல் நீக்கினதாக பாலிஷ்டாக வாங்கினதுனால தான் வந்து நான் வந்து 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த சாமையை வந்து தண்ணியை வடிச்சிட்டு இந்த மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கேன். குதிரைவாலி, வரகு, திணை எல்லாத்துலேயுமே இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பழமையான உணவெல்லாம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து இப்போலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களும் வந்து இந்த டேஸ்ட்லலாம் பழகிப்பாங்க. டிஃப்ரென்ஸே அவங்களுக்குலாம் தெரியாது. நம்மளா தான் சேஞ்சஸை கொண்டு வரணும். நம்ம வீட்டில் நம்ம சேஞ்ச் ஆனால் தான் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் போய் சேரும். இப்போ 2 நிமிஷம் அந்த சாமையை போட்டு நான் வதக்கிட்டேன். இதில் எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னா, 1 டம்ளர் சாமை, 1/4 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ 1.25 டம்ளர் போட்டிருக்கேன் இல்லையா இந்த டம்ளரால். இதால் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி கொஞ்சம் கூடவே இழுக்கும். இந்த மாதிரி சிறுதானிய வகைகள் எல்லாத்துக்குமே தண்ணி கொஞ்சம் கூட தேவைப்படும். நான் அதனால் மொத்தமாக 4 டம்ளர் அளந்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் ஊற்ற போகிறேன். இது அவ்வளோ குழைவாலாம் வராது, உதிரி உதிரியாக தான் வரும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். கம்மியாக ஊற்றுனீங்கன்னா தான் குக்கர்லேயே அடி பிடிச்சிக்கும். ஒரு மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஒரு காஞ்சாப்பில் போயிடும். தண்ணி கூட ஊற்றுனீங்க அப்படின்னாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ பயப்படாமல் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் கொதி வரட்டும். குக்கரில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். தேவைப்பட்டால் உப்பு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் இப்போ குக்கரில் வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நம்மளோட சூப்பரான சாமை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் உங்களுக்கு வந்து அமைஞ்சிடும். இன்றைக்கி நான் வந்து டின்னருக்கு தான் இதை பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் லஞ்சுக்கும் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கும் பண்ணுவேன். நீங்களும் வந்து
இதே மாதிரி எப்போ வேணுமோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.